என்ன பண்ணுறாங்க, இந்த மாரி வந்து ஆர்டர் விஷயமா வந்து கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அபி வந்து ஒரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு பார்த்தா ஒரே அமைதியா இருக்கு. என்ன நம்மள கூப்பிட்டுட்டு அமைதியா இருக்கே! அந்த மேடம் தானே நம்மள வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்க வந்து விக்னேஷ் உட்காந்துருக்காரு. அத பார்த்துட்டு அபி வந்து, என்ன விக்னேஷ் நீங்க வந்திருக்கீங்க திடீர்னுன்னு?" "இல்ல ஒரு ஆர்டர் விஷயமா வர சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஆர்டர் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களா?" அப்படின்னோனே, ஆமாங்க. நானும் வந்து ஒரு சின்ன கான்ட்ராக்ட் விஷயமா வந்திருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னா, "அப்படிங்களா?" அப்படின்றாங்க. 2 பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. "நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. "பிசினஸ்லாம் எப்படி போகுது?" ஏதோ போயிட்டுருக்குங்க." அப்படின்றாங்க. திடீர்னு வந்து மாடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. அத பார்த்துட்டு, "ஏங்க அந்த மேடம்க்கு தான் ஏதோ பிரச்சனை போட்டுருக்கு. சத்தம் வருதே, வாங்க போய் பார்க்கலாம்னு" சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா வந்து கரெக்ட்டா வந்து அந்த அவங்க பெட்ரூம்ல நுழையும்போது கதவ யாரோ சாத்திடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. கதவ தட்டுங்க தட்டுங்க தட்டுறாங்க. பார்த்தா வந்து அம் த த உடனே வந்து ஓப்பன் ஆகுது கதவு. ஓப்பன் பண்ணா கரெக்ட்டா போலீஸ் நிக்கிறாங்க. அத பார்த்து 2 பேருமே அதிர்ச்சி அடையிறாங்க. "இந்த மாரி பண்றீங்களா வேல?" அப்படின்னு சொல்லிட்டு தப்பா வந்து அவங்கள நெனச்சு வந்து ரொம்ப கேவலமா பேசி அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அத கேட்டு அபி வந்து அழறாங்க. "நாங்க எந்த தப்புமே பண்ணல. நாங்க நல்ல குடும்பத்து பசங்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னோனே, "நல்ல குடும்பத்து பசங்க தான் இந்த மாரி ரூம்ல இருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப மோசமா பேசுறாங்க. அதெல்லாம் கேட்டு அபி வந்து என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. விக்னேஷ் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டு ராகு வந்து அங்க வராரு. அ ரா இந்த மாரி உங்க மிஸ்ஸஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிற ராகவ் உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. போலீஸ் ஸ்டேஷன்ல அபி அழறாங்க. இதுக்கப்புறம் தான் இருக்கு பிரச்சனையே. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அபி வந்து அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு இந்த வீட்ட விட்டு போறா. எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்குது. செம்ம பிளான் போட்டுருக்க முரளி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க சுந்தரி. இந்த மாரி வீட்டையும் மானத்தையும் எடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நேரா போறாரு. போனோனே உடனே வந்து அபிய பார்க்குறாரு. அபி அழுதுட்டுருக்காங்க. "எதுக்காக என் மிஸ்ஸஸ் அரெஸ்ட் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. "இங்க பாருங்க உங்க மிஸ்ஸஸ்லாம் எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில இவங்க பண்ண தப்புக்கு தான் நாங்க அரெஸ்ட் பண்ணோம்." "என்னது தப்பு பண்ணிட்டாங்களா? யார் தப்பு பண்ணா?" "என் மிஸ்ஸஸு ஒரு ஃபோன் கால நம்பி தான் போயிருக்காங்க. மத்தபடி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா இவர்கிட்ட நான் சொல்லவே சொல்லலையே." அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதே மாரி விக்னேஷ பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்புக்கு நல்ல குடும்பத்து பசங்கள அரெஸ்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு நான் அவ்வளோ ஆளா? நான் இப்பவே வந்து உங்களோட மேலதிகாரி கிட்ட பேசணுமா?" அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க. "சார் அது வந்து சார் எப்படி என் பொண்டாட்டிய அரெஸ்ட் பண்ணுவீங்க? உங்க இஷ்டத்துக்கு அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? எங்க போனாலும் அரெஸ்ட் பண்ண யாரோ ஒருத்தவங்க சொன்னத நம்பி என் ஒய்ஃப் போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தான் நான் அதான் அனுப்பிச்சு விட்டேன் அவங்கள. அப்போ என்ன வேணாலும் பேசுவீங்களா? அதே மாரி விக்னேஷும் ஒரு நல்ல குடும்பத்து ஆளு. உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம எப்படி என் ஒய்ஃப அரெஸ்ட் பண்ணுவீங்க?" அப்படி சொல்லிட்டு செமையா சண்டை போடுறாரு. என் அபிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் அபி எப்பவுமே நேர்மையானவ. அவள பத்தி இந்த மாரி கேவலமான விஷயத்த அவ பண்ணான்னு அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்றாரு. அப்படியே கேட்டுட்டு அபியால தாங்கிக்கவே முடியல. அப்படியே பார்த்து அழறாங்க. உடனே அபியும் ரொம்ப பயந்து போறாங்க. முதல்ல அவங்க கூட தேவையில்லாதவங்கள நிக்க வைக்காம, ம் முதல்ல என் ஒய்ஃப விடுங்க அப்படின்னோனே, உடனே வந்து சரி அவங்கள விட்டுருங்க அப்படின்றாங்க. சாரி சார் நாங்க தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டோம். அது எப்படிங்க நல்ல குடும்பத்து ஆளுங்களுக்கும் வந்து இந்த மாரி பண்றவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? இஷ்டத்துக்கும் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்த குடுத்தது? எப்படி இல்ல சார் அந்த இடம் வந்து ரொம்ப மோசமான இடம். அங்க வந்து இந்த மாரி தப்பான விஷயங்கள்லாம் நெறைய நடக்குது சார். அதனால அந்த இடத்துல வந்து உங்க ஒய்ஃப் இருந்தாங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நாங்க உங்க ஒய்ஃபும் வந்து தவறான பொண்ணுன்னு நெனச்சுட்டு தான் அங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அங்க போனவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இங்க அதுக்கப்புறம் தான் விசாரிச்சு உங்க ஒய்ஃப்ன்னு தெரிஞ்சோன தான் உங்களுக்கு நாங்க தகவல் குடுத்தோம். என் ஒய்ஃப் மட்டும் கிடையாது. இந்த விக்னேஷும் ரொம்ப நல்லவர். 2 பேருமே வந்து அப்பொழுக்கம் இல்லாதவங்க. இவங்க 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த டைம்ல அங்க போயிருக்காங்க அவ்வளோதான். மத்தபடி என்ன வேணாலும் வந்து வந்து ஜோடிச்சு விட்டுருக்காங்க அவங்களுக்கு எதிரா. அதுக்காக நீங்க அரெஸ்ட் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க. இவங்க 2 பேர் மேல எந்த தப்பும் இல்லன்னு என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்றாங்க. அத கேட்டு சாரி சார். நாங்க வந்து தப்பான ஆளுங்கன்னு நெனச்சுட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு விஷயம் தெரியாது சார் அப்படின்றாங்க. இங்க பாருங்க இந்த பத்தின விஷயம் எதுவுமே மீடியாக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நீ வா அபி அப்படின்னு சொல்லிட்டோன்னா அபிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க ராகவையே. இவ என் பொண்டாட்டிய பத்தி யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அபியோட தோள் மேல கை போட்டு அப்படியே வந்து ராகவ் வந்து கூட்டிட்டு வராரு. உடனே சந்தோஷமா இருக்காரு. நம்ம விக்னேஷ் உண்மையிலேயே உங்கள பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராகவ். உங்க ஒய்ஃப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ பார்த்து விக்னேஷ் வந்து சொல்றாரு. சரி விக்னேஷ் நீங்க கிளம்புங்க. நான் பார்த்துக்கிறேன் அபிய அப்படின்னு சொல்லிட்டு அபிய கூட்டிட்டு போறார். அபி அப்படியே வந்து வெச்ச கண் வாங்காம ராகவ பார்க்குறாங்க.